சுகன்யா தினம் தினம் நீ பிள்ளையாருக்கு மாலை தொடுக்கிறச்ச உன்னை சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாளா நான் நினச்சி பார்த்தேனே. ஆனால் நீயே சூடப்பட்ட மலர்னு தெரியாமல் போச்சே. ஊர்க்காராயெல்லாம் பெரியவர் போனப்புறம் கல்யாணமாகாத சின்னஞ்சிறுசுகள் ஒரே வீட்டில் இருக்கக்கூடாது, மனசு கெட்டுடும், சீக்கிரம் இவா கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும்னு யோசிக்கிறாங்களாமே. இங்கே மனசு மட்டும் கெடலை, உடம்பே கெட்டு போச்சுங்கிற உண்மையை நான் எப்படி சொல்வேன்? சுகன்யா, நீ என்னை பார்க்க பயந்துண்டு உள்ளே ஓடுறதும், நான் உன்னை சந்திக்க வெட்கப்பட்டுண்டு தலை குனிஞ்சு நடக்கிறதும் இன்னும் எத்தனை நாளைக்கு? ஞானா அன்று நடந்த சம்பவத்தை மனத்துள் நினைத்து பார்த்தான். நடேச சாஸ்திரிகளை எரித்துவிட்டு ஞானா வீடு திரும்பியதும் கூட்டம் கலைந்திருந்த அந்த தனிமையான வினாடியில் சுகன்யா விசித்து விசித்து அழுத ஓசை கேட்டது. இவள் எதற்காக அழுகிறாள்? அழுதா அப்பா திரும்பி வந்துட போறாள்.